வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இது மே 18 வைகாசி 4. இன்றைய தினத்தில் வானிலை அமைப்பு என்ன, அமைப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன, மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் தமிழகத்தில் நீடிக்கும் நிலையில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவினுடைய தீவிரம் எந்தெந்த மாவட்டங்களில் வலுவடையும் என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. நமது கடந்த 13ஆம் தேதி விளக்கத்தில் எதிர்பார்த்தபடி வானிலை நகர்வுகள் அமைவதாக கருதுகிறேன். தற்போதைய நிலையில் வங்கக்கடலில் சுழற்சி நீடிக்கிறது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக இதற்கு முந்தைய தினங்களில் மத்திய வங்கக்கடல் சார்ந்து நீடித்த சுழற்சியானது தற்போது கீழடுக்குடன் இணைந்து வட தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் இந்த பகுதியில் சார்ந்த கடல் பகுதியில் கீழடுக்குடன் இணைந்து நீடிக்கிறது வங்கக்கடலில். இந்த அமைப்பு வரக்கூடிய 48 மணி நேரங்களில் ஒரு தாழ்வு நிலை என்ற அளவிற்கு நகரலாம். அதிகபட்ச வாய்ப்புகள் இல்லை, தாழ்வு நிலை என்ற அளவிற்கு நகரலாம். அதே போல இது மேற்கு வடமேற்காக இந்த மேலடுக்கு கீழடுக்குடன் இணைந்த சுழற்சியானது நகர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மேலும் வடக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு சுழற்சி நீடிக்கிறது. அதுவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியாக நீடித்து வருகிறது. இந்த இரு சுழற்சிகளின் அடையாளமே காற்றினுடைய நகர்வில் போக்குவரத்தில் மாற்றங்கள் ஏற்பட இருக்கிறது என்பதை அறிவிப்பதற்கான ஒரு நிகழ்வுகள். இது நமது முந்தைய விளக்கத்திலும் குறிப்பிட்டிருந்தோம். வங்கக்கடலில் அடுத்தடுத்த சுழற்சிகள் உருவாகி தென்மேற்கு பருவக்காற்று அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் முதற்கட்டமாக தென்மேற்கு பருவமழை 16ஆம் தேதிக்கு பின்னர் முன்னேற்றம் அடையும் என்பதை குறிப்பிட்டிருந்தோம். தற்போதைய நிலையில் அந்த நகர்வுகள் நீடித்து வருகிறது. சரி, இந்த அமைப்பின் காரணமாக வெப்பச்சலன மழைப்பொழிவில் ஒரு சில மாவட்டங்களில் சற்று பின்னடைவு ஏற்பட்டிருக்கலாம். தென் கடைக்கோடி மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள், மேற்கு மற்றும் மத்திய மாவட்டங்களில். அதே நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது என்ற நிலையில் இன்றைய வானிலை அமைப்பின்படி, அதாவது வங்கக்கடலில் தற்போதைய நிலையில் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஒரு சில வடகடலோர மாவட்டங்கள் சார்ந்த கடல் பகுதி நீடிக்கக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சி கீழடுக்குடன் இணைந்து நீடிக்கக்கூடிய இந்த அமைவால் மழை வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் வடக்கு மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் கடலோர டெல்டா மாவட்டங்கள் இங்கெல்லாம் இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மாலை, இரவு, அதிகாலை வரை மழைக்கான வாய்ப்புகள் தொடர்கின்றன. தீவிர கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகள் ஒரு சில வடக்கு உள் மாவட்டங்களிலையும் வடக்கு மாவட்டங்களிலையும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், பாண்டிச்சேரி பகுதிகள் இங்கெல்லாம் ஆங்காங்கே கனமழை பொழிவிற்கான வாய்ப்புகளும் இன்றைய நிலையில் இருக்கக்கூடும். அதே போல கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் கடலோர பகுதிகள் சார்ந்து ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கடலோர டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளிலையும் ஒரு சில இடங்களில் உள்பகுதிகளிலையும் இன்று ஆங்காங்கே மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கடலோர பகுதிகளை பொறுத்தவரை ஒரு சில இடங்களில் கனமழை பொழிவிற்கு இந்த அநேக கடலோர டெல்டா மாவட்டங்களில் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் மேற்கு காற்றினுடைய வீதம் குறையக்கூடிய அளவில் ஒரு சில நேரங்களில் சுழற்சியினுடைய நகர்வு, அதாவது வளிமண்டல சுழற்சியினுடைய நகர்வு மாற்றமடையக்கூடிய நிலையில் வீழ்ச்சி பெற மேற்கு காற்றினுடைய வேகம் வீழ்ச்சி அடையக்கூடிய நிலையில் கோவை, திருப்பூர், சேலம், நாமக்கல்
இங்கெல்லாம் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல பாலக்காடு கனவாய் பகுதிகளிலையும் இத்தகைய மழை வாய்ப்புகள் இருக்கின்றன. இதர தென் மாவட்டங்களில் அநேக தென் மாவட்டங்களில் இன்று மேகமூட்டமான வானிலை அமைவு கிட்டத்தட்ட அநேக மாவட்டங்களில் ஆங்காங்கே நீடிக்க, மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் குமரி, நெல்லை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு, மேகமூட்டமான வானிலை அமைப்பு என்ற நிலையிலேயே தொடரக்கூடும். அதே போல புதுக்கோட்டை, திண்டுக்கல் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் மழைக்கு வாய்ப்பு இருக்கின்றன. பெரும்பாலும் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் அத்தகைய மழை வாய்ப்புகள் ஓரிரு இடங்களில் இருக்கலாம். இது இன்றைக்கான மழை வாய்ப்புகளாக உள்ளது. நாளைய தினம் தற்போது நீடிக்கக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சி கீழடுக்குடன் இணைந்து நீடிக்கக்கூடிய இந்த சுழற்சியானது மேற்கு வடமேற்காக நகரக்கூடிய நிலையில் மேற்கு காற்றை வலுவுடன் ஈர்க்கலாம். அத்தகைய சூழலில் நாளைய தினம் மேற்கு காற்றை வடமேற்கு திசையிலிருந்து காற்றை தமிழக நிலப்பரப்பு நோக்கி உள்ளிருத்து சுழற்சி நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. அத்தகைய சூழலில் வெப்பம் உயர ஏற்படும் வெப்பச்சலன மழைப்பொழிவாகவும் இந்த மழை வாய்ப்பு சற்று பரவலாகவும் தீவிரமடையும். மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கின்றன. வடக்கு உள் மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஒரு சில தென் மாவட்டங்களில் புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை இந்த உள் மாவட்டங்கள் சார்ந்து மழைப்பொழிவானது சற்று வலுவான மழைப்பொழிவிற்கு நாளைய தினம் வாய்ப்புகள் இருக்கின்றன. கடலோர மாவட்டங்களில் நாளை மேலும் வலுவான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதாவது டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் நாளை மறுதினம் வரை இத்தகைய தீவிர மழைப்பொழிவிற்கு கடலோர மாவட்டங்களில் வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த சுழற்சியானது வடமேற்கில் நகர்ந்து அதாவது வரும் 21, 22 தேதிகளில் இந்த மழை வாய்ப்புகள் சுழற்சியின் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த மழை வாய்ப்புகள் விலகி அடுத்த கட்ட வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் மேற்கு மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களுக்கும் ஏற்பட தொடங்கும். அதே போல தென்மேற்கு பருவமழை என்ற அளவில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் முதற்கட்டமாக வலுவுடன் ஏற்பட தொடங்கும். இது நாம் 22ஆம் தேதிக்கு பின்னர் வங்கக்கடல் பிரிவு தென்மேற்கு பருவமழை துவங்கும் என எதிர்பார்க்கின்றோம். தற்போதைய சுழற்சி அதற்கான முன்னோட்டமே. அதே போல அரபிக்கடலில் அடுத்த கட்டமாக ஒரு சுழற்சி ஏற்பட்டு, அதாவது தற்போது நீடிக்கும் சுழற்சியை தவிர்த்து மேலும் ஒரு சுழற்சி அது கேரளம் மற்றும் கர்நாடக எல்லையோர பகுதிகள் சார்ந்து ஏற்படக்கூடும். அவ்வாறு ஏற்படக்கூடிய சுழற்சி அரபிக்கடல் பிரிவை வரக்கூடிய மே மாதத்தினுடைய இறுதி நாட்களிலேயோ அல்லது ஜூன் மாதத்தின் துவக்கத்திலேயோ தென்மேற்கு பருவமழையை கேரளம் மற்றும் கர்நாடக பகுதிகளில் வலுவாக துவக்கவும், அதனைத் தொடர்ந்து நம்ம முன்னர் எதிர்பார்த்தது போல ஜூன் 7ஆம் தேதிக்கு முன்னர் ஓரிரு நாட்கள் முன்னரோ அல்லது ஓரிரு நாட்கள் பின்னரோ மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்களில் இந்த தென்மேற்கு பருவமழையானது பரவலாக சாரல் மழையாக தொடங்கிட வாய்ப்புகள் இருக்கின்றன என்ற நிலையே தற்போதைய நிலையில் நாம் எதிர்பார்க்கும் வானிலையாக உள்ளது. தொடர்ந்து கண்காணிப்போம். வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.